ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ சிசி பைக்ஸ் அப்புறம் ஸ்கூட்டர்ஸ், அதாவது டியோ, ஆக்டிவா அந்த மாதிரி பைக்ஸ், இதில் வந்து நம்ம லாங் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன், ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து எல்லா லோ சிசி பைக்ஸ்லையுமே வந்து பண்ணலாம், எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து லாங் ட்ரைவ் வந்து பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, அப்படி பண்ணால் அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே நான் வந்து நேம் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ வந்து பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வண்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே மோஸ்ட்லி வந்து இந்த வண்டி வந்து இதுக்கு தான் சொல்லி தனித்தனியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த பைக் வந்து செட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த வண்டியை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஒரு சில பைக்ஸ், அதாவது இந்த ஹை சிசி பைக்ஸில் மட்டும்தான் வந்து ஒரு சில பைக்ஸ்லாம் வந்து இதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு லோ சிசி பைக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கூட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி பைக்லாம் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து லோ சிசி பைக்ஸ், அதாவது ஒரு 150 சிசி கீழே உள்ள பைக்ஸ், அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் லாங் ட்ரைவ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இப்போ லோ சிசி பைக்ஸில் வந்து என்ன வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கூட்டர் சொல்லலை, இந்த 150 சிசி கீழே உள்ள பைக்ஸ் நான் வந்து சொல்கிறேன், ஸ்கூட்டர்ஸ் நான் வந்து தனியாக சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ லோ சிசி பைக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது பெரிய சிசி பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆயில் கூல்டு இன்ஜின். ஒரு சில பைக்ஸில் வந்து ஏர் கூல்டு ப்ளஸ் ஆயில் கூல்டு இன்ஜினில் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோ சிசி பைக்ஸில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஏர் கூல்டு தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஏர் கூல்டு இன்ஜின் அப்படின்னா, அந்த இன்ஜின் மேலே வந்து ஃபின்ஸ் இருக்கும், அந்த ஃபின்ஸில் வந்து ஏர் பட்டு அதுவே வந்து கூலிங் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் வந்து ஏர் கூல்டு இன்ஜின். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கிற பைக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜின் வந்து ஹீட் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த ஏர் கூல்டு இன்ஜினில் வந்து அந்த கூல் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து பத்தாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிரேக் எடுத்து ஆகணும். பல்சரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. 150ல் வண்டி வந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஓரம் விரட்டி விடணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு, நான் இதுவரையும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அப்படி யாராவது ஏதாவது தெரிஞ்சுதான் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து லோ சிசி பைக்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நாங்கள் வந்து பிரேக்கே எடுக்காமல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக வந்து பிரேக்ஸ் வந்து தேவைப்படும். லோ சிசி பைக்ஸில் வந்து நம்ம வந்து லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா எல்லா லக்கேஜும் வந்து ஸ்ப்ளெண்டர் பஸ்லாம் நிறைய பேர் வந்து எவ்வளவோ லக்கேஜ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் லக்கேஜ் வந்து ஒரு பெரிய வந்து இஷ்யூ கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த லக்கேஜ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அந்த மாதிரி வந்து நான் அந்த ஒரு இன்ஜின் ஹீட் ஆகி அந்த இதாகிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கம்ஃபர்ட் வந்து இந்த கொஞ்சம் ஒரு ஹை சிசி இருக்கிற வண்டியில் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த 150 சிசி கீழே இருக்கிற ஒரு வண்டியில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது வந்து மோஸ்ட்டாக இருக்காது. நம்ம வந்து ஓட்டலாம், ஒரு 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம தாராளமாக ஓட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக ஓட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே நம்ம ஓட்டணும் அப்படின்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அது வந்து லோ சிசி பைக்ஸில் ரொம்ப இருக்காது. இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போது ஸ்கூட்டர்ஸ், அதாவது இந்த டியோ, ஆக்டிவா அந்த மாதிரி பைக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து காலை வச்சு போகிறதுக்குலாம் வந்து முன்னாடி வந்து நிறையா கேப் இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ காலை நீங்கள் மடக்கி வச்சுக்கலாம், எப்படின்னா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஓட்டலாம். ஆனால் அதில் உள்ள ஒரு மேஜர் ஒரு இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த இன்ஜின் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் சொன்னேன்ல, இது வந்து டியோவில் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பின்னாடி தான் வந்து இன்ஜின் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த ஏர் உள்ளே போய் அந்த கூல் பண்ணுறது வந்து அதுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமே வந்து, அதாவது இந்த லோ சிசி 150 சிசி உள்ள கீழே உள்ள பைக்ஸை விட இது வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து இது வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி டைப்ஸில் உள்ள இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து
ஒரு 5 to 6 லிட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 5 to 6 லிட்டர்ஸ் உள்ள அந்த பெட்ரோல் வந்து நம்ம அந்த லாங் டிரைவுக்கு வந்து பத்தாது. நிப்பாட்டி வந்து நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம கூட வந்து பெட்ரோல் கேரி பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அது இருக்குது. இப்போது ஒரு ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் தருது அப்படின்னா, அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 லிட்டர்ஸ் போடுறீங்க அப்படின்னா 5 or 25 ஒரு 250 கிலோமீட்டர்ஸ், அது வந்து ஒரு 230 to 250 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து போகலாம். ஆனால் அதில் என்ன ஒரு இஷ்யூனா, இந்த பெட்ரோல் வச்சு 250 கிலோமீட்டர்ஸ் வந்து போதாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ்லேயும் வந்து உங்கள் பைக் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் இப்படி எடுத்து போக வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, எந்த பைக்கில் இவ்வளோ லடாக் பண்ணலாம், எந்த பைக்கில் வந்து லடாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் டியோவில் பண்ணுறாங்க, எக்ஸலில் பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கேரளாவில் இருந்து லடாக் வந்து சைக்கிளில் பண்ணார் ஒருத்தர். அதனால் நம்மளோட கான்ஃபிடென்ட் தான். அவங்களுக்கு வந்து ரைடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரைடிங் வந்து எனக்கு பேஷன். மற்றபடி எனக்கு ரைடிங் மட்டும் தான் வந்து எனக்கு தெரியும், மற்றபடி எதையுமே நான் யோசிக்க மாட்டேன், நான் படுற கஷ்டத்தையோ எதையுமே நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் பண்ணுறது, லோ சிசி பைக்ஸில் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது, ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே கிடையாது அது. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ப்ரோ இந்த மாதிரி என்கிட்ட டியோ இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த இடத்துக்கு போகணும், நான் யார்கிட்ட ரெண்ட்டு வாங்கிட்டு ஒரு பெரிய பைக்கை வந்து ரெண்ட் வாங்கிட்டு போகலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது நான் ஐடியா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் வந்து இதில் வந்து நான் மெயினாக வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கூட்டர்ஸில் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறது வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஸ்கூட்டிலேயே வாழ்ந்துருப்பாங்க. ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து இவன்ட்ட ஸ்கூட்டியே கொடுத்தா போதும், இவன் எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு வந்து ஸ்கூட்டி தான் செட் ஆகும், வேறு வந்து செட் ஆகாது, நான் ஸ்கூட்டிலேயே நான் வந்து ஓட்டி பழகிட்டேன், எனக்கு வந்து ஸ்கூட்டர் தவிர மற்ற எதுவுமே செட் ஆகாது. அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்கூட்டர்லேயே பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் செலவு பண்ணி இது பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணாலும் ஸ்கூட்டியில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த கம்ஃபர்ட்டு அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து லோ சிசி பைக்ஸில் உள்ளவங்களுக்கு தான். ஸ்பெண்டர் ப்ளஸ் தான் எனக்கு வந்து, நான் ஸ்பெண்டர் ப்ளஸில் நான் வந்து எங்கே வேணால் எப்படி வேணால் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸே எடுத்துகிட்டு போங்க. எங்கே போனாலும் சரி, லடாக்கே போனாலும் நீங்கள் ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸே எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக நான் வந்து தனியாக வந்து ஒரு ஆரியை நான் ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு ஹை சிசி பைக் நான் ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து ரெண்ட்டுக்கு வந்து காசு செலவு பண்ணி இது பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த பைக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து எந்த பைக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களோ, நீங்கள் ஏற்கனவே ஓட்டி பழகின பைக்ஸாக இருக்கட்டும், அதான் எனக்கு கம்ஃபர்ட்னா நீங்கள் அதிலே வந்து பண்ணுங்கள். வேறு எந்த பைக்கு தனியாக நீங்கள் வந்து ரெண்ட் எடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இந்த லாங் ட்ரைவில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட க்ரூசிங் ஸ்பீடு. இப்போ வந்து இந்த 150 சிசி கீழே உள்ள ஒரு பைக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 150 சிசி கீழே உள்ள பைக்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்பீடில் நீங்கள் க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 80 இல்லை 90, மேக்ஸிமம் ஒரு 100 கூட கஷ்டம் தான். ஒரு 80 to 90 தான் உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போகிற டைமிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எடுக்கும். அது ஒரு ப்ராப்ளம். இதே ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்கூட்டர்ஸில் வந்து டாப் ஸ்பீடே வந்து ஒரு 80, 85, 90க்குள்ளே தான் வந்து டாப் ஸ்பீடே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஸ்கூட்டர்ஸில் வந்து உங்களோட க்ரூசிங் ஸ்பீட் வந்து ஒரு 70, 80 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும். அப்படியே அந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால, ஏன்னா அதுதான் டாப் ஸ்பீடுக்கு கொஞ்சம் கிட்ட வர ஸ்பீடு, அது அந்த ஸ்பீடில் நீங்கள் போகிறதுனால இன்ஜின் வந்து இன்னும் கொஞ்சமே வந்து ஓவராக வந்து ஹீட் ஆகும். அப்படி கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பிரேக்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ஒரு 50, 60 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் ஹீட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளால் 70, 80லேயே நம்மளால் ரொம்ப நேரம் வந்து ஓட்ட முடியாது. ஆனால் 50, 60லாம் நம்ம எப்படி அவ்வளோ நேரம் நம்ம வந்து ஓட்டுவோம். அதனால் அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமான ஒரு விஷயந்தான் அது. இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து ஓகே, எனக்கு இந்த பைக்கில் போனால் தான் எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராப்ளம் வருமா அந்த ப்ராப்ளம் வருமானு நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. கரெக்டாக பிரேக் விட்டு, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் பாடி பெயினாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும். அதே மாதிரி தான் பைக்குக்கும், அதுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். அந்த பைக்குக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்து உங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதையுமே வந்து நம்ம பைக்ஸையும் நம்மளை மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு எங்கேயுமே நம்மளை கைவிடாது. கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு வரோம். பைக்கை லவ் பண்ணுங்கள், பைக்கை கேர் பண்ணுங்கள், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வண்டியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே எஸ், இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே எஸ், see you in the next video. Bye.